ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். அதுவும் நான் ஏர் ஃப்ரையரில் தான் செஞ்சுருக்கேன். ஆனியன் பக்கோடா. அதுக்கு எவ்வளோ டிகிரி வைக்கணும், எவ்வளோ மினிட்ஸ் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் பார்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் சீரகம், சோம்பு, கடலை மாவு, அரிசி மாவு, இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போது ஒரு பவுலில் வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கையாலவே கசக்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா லேயர் ஒன்றோடு ஒன்று ஒட்டியிருக்கோம்ல, அதெல்லாம் தனித்தனியாக பிரியணும். அதனால் இந்த மாதிரி கையால் பிரித்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துட்டு 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து அதை தோல் சீவிட்டு அதை தட்டி சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு தட்டி இதில் சேர்த்துடலாம். இப்போது ஒரு 2 ஈர்க்க அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதை கையாலேயே பிச்சு சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதெல்லாமும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கசக்கி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை மிளகா கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அரிசி மாவு போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பக்கோடா. இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலருக்காக நம்ம பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக தான் பூ மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா